அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம இன்றைக்கி செகண்ட் வீடியோ பார்க்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். இது நம்மளுடைய செகண்ட் வீடியோ. ஓகே, இதுவுமே நம்ம நோயிங் த நம்பர்ஸ் அப்படிங்கிற சாப்டர் கிளாஸ் 6 நோயிங் த நம்பர் அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் சாப்டர்லேருந்து அடுத்த டாபிக் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு வேறு ஏதாவது டாபிக் வேணும்னாலும் நமக்கு கமெண்ட்டில் வந்து போடுங்க. இது நம்மளோட நியூ சேனல். இப்போ தான் நம்ம வீடியோ அப்லோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இன்ஷா அல்லாஹ் கண்டினியூஸாக வீடியோஸ் அப்லோட் பண்ணுவோம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். யூஸ் த கிவன் டிஜிட்ஸ் வித்தவுட் ரெப்பிட்டிஷன் அண்ட் மேக் த கிரேட்டஸ்ட் அண்ட் ஸ்மாலஸ்ட் 4 digit நம்பர். வித்தவுட் ரெப்பிட்டிஷன்னா அதாவது ஒரு நம்பர் மறுபடியும் என்ன ஆகக்கூடாது, ரிப்பீட் ஆகக்கூடாது. ஆனால் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு இந்த 4 நம்பரை யூஸ் பண்ணி நிறைய நம்பர்ஸை வந்து ரெடி பண்ணணும். அதில் கிரேட்டஸ்ட் எது ஸ்மாலஸ்ட் எது அப்படின்னு நம்ம போடணும். வாங்க பார்ப்போம். இப்போ வந்து 2874 4 நம்பர் கொடுத்துருக்காங்களா. ஃபஸ்ட்டு நம்ம இதை எடுத்து எழுதிப்போம். 2874 இது ஒரு நம்பரா. இப்போ 8742 இப்படி எழுதிக்கலாம். இப்போ 7428 இப்போ என்ன எழுதலாம், 7428 இப்போது 4287, அதாவது வந்த நம்பரே திரும்ப வரக்கூடாது. ஆனால் நம்ம இந்த மாதிரி எழுதிக்கலாம். இப்போ என்ன எழுதலாம், இப்போது 74 போட்டோமா, இப்போ வந்து 4782 அப்படின்னு போட்டுக்கலாம். 4782 இப்போது 4782 போட்டோம். இப்போது 8274 இந்த மாதிரி நிறைய நம்பர்ஸ் வந்து போய்கிட்டே இருக்கும். நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ நம்பர்ஸ் வந்து போகுது அப்படின்னு பார்ப்போம். நிறைய நம்பர்ஸ் போகும். எப்படி பார்த்தாலும் 4 into 4ன்னு பார்த்தா கூட ஒரு 16 டைப்ஸ் ஆஃப் நம்பர்ஸை வந்து நம்மளால் இதை ரெடி பண்ண முடியும். அதில் எது ஸ்மாலஸ்ட், அதில் எது வந்து நமக்கு லார்ஜஸ்ட் அப்படின்னு பார்க்கணும். அதுக்கு ஒரு சிம்பிளான ட்ரிக் இருக்குது. இப்போ 2478 இதுதான் இருக்கிறதுலே என்ன நம்பர், ஸ்மாலஸ்ட் நம்பர். அந்த நம்பரை நம்ம எழுதிப்போம் 2478. ஏன்னா இதை விட ஒரு சின்ன நம்பர் வந்து இருக்காது. ஏன்னா நம்ம வந்து ஆர்டராக அடிக்கிருக்கோம், சின்னதுலேருந்து பெருசாக போயிருக்கோம். இப்போ இருக்கிறதுலே பெரிய டிஜிட் எதுன்னு பார்த்தோம்னு சொன்னால் 8742 தான். ஏன்னா இது வந்து எப்படி இருக்குது, ஒரு டிசெண்டிங் ஆர்டரில் இருக்குது, இது வந்து அசெண்டிங் ஆர்டரில் இருக்குது. நம்ம ஈஸியாக என்ன பண்ணிடலாம், நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, இப்போ வாங்க நம்ம செகண்ட் இதுக்குள்ளே போவோம். இப்போ 9741 இருக்கிறதுலே ஸ்மாலஸ்ட்டை வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும், அது எப்போவுமே 1479 அசெண்டிங் ஆர்டரில் இருக்கிறது எப்போவுமே ஸ்மாலஸ்ட்டாக இருக்கும். கிரேட்டஸ்ட் எப்படி கண்டுபிடிக்கலாம், டிசெண்டிங் ஆர்டரில் இருக்கிறது எப்போவுமே என்னவாக இருக்கும், எப்போவுமே கிரேட்டஸ்ட்டாக இருக்கும். ஓகே, இன் பிட்வீன் உங்களுக்கு வந்து மேம் என்ன சொல்கிறாங்கன்னா நிறைய டிஜிட்ஸ் போடுங்க அப்படின்னா நீங்களே மாற்றி ஏதாவது ஒரு டிஜிட்டை போட்டுக்கோங்க. ஆனால் கடைசியாக ஆன்சர் என்னவாக இருக்கணும், இதுவாக தான் இருக்கணும். நான் அந்த ட்ரிக்கை மட்டும் நான் மேம் சொல்லித்தரேன். ஓகே, இப்போ ஸ்மாலஸ்ட் சொல்லுங்கள் என்னவாக இருக்கும், கண்டிப்பாக 0 வந்து நம்ம ஃபர்ஸ்டே போட்டாலுமே கூட அது வந்து ஒரு வேல்யூவாக ஆகாது, இப்படி தான் ஆகும். அதே கிரேட்டஸ்ட் அப்படின்னு போய் எடுத்துக்கிட்டோம்னா 7540 எடுத்துக்கலாமா. ஓகே, இப்போ இங்கே நமக்கு ஸ்மாலஸ்ட் பார்த்தீங்கன்னா 1267, கிரேட்டஸ்ட் பார்த்தீங்கன்னா 7621. ஏன்னா இங்கே அசெண்டிங் ஆர்டரில் இருக்குது, இங்கே டிசெண்டிங் ஆர்டரில் இருக்குது. ஓகே, டிசெண்டிங்னா தெரியும்ல, அசெண்டிங்னா சின்னதுலேருந்து பெருசு, டிசெண்டிங்னா பெருசுலேருந்து சின்னது. இப்போ நம்ம ஸ்மாலஸ்ட் பார்த்தோம்னா இப்போது நமக்கு வந்து இப்படி நம்ம போட்டோம் அப்படின்னா இது வந்து 4 digit கணக்கில் வராது, 3 digit கணக்கில் தான் வரும். ஸோ நம்ம இந்த மாதிரி போடாமல் 4057 அப்படின்னு போட்டால் மட்டும்தான் இது வந்து என்னவாகும்னா 4 digit ஆகும். இப்போ இது வந்து 3 digit கணக்கில் தான் வரும். ஸோ இந்த மாதிரி போடக்கூடாது, இந்த மாதிரி தான் போடணும், 4057. ஓகே, இப்போ வாங்க நம்ம இதை பார்ப்போம். இப்போ பார்த்தோம்னா 5403. இப்போ நம்ம சின்னதுலேருந்து போட்டோம்னா நம்ம எப்படி போட்டுருவோம், இப்படி போட்டுருவோம். இது தப்பு, இப்படி போடக்கூடாது. இப்படி போடாமல் நம்ம என்ன பண்ணணும்னா 3045, ஏன்னா இதை விட ஒரு சின்ன நம்பர் வந்து இருக்காது. அப்படி போட்டால் கூட 34ன்னு வந்துடும், 3405ன்னு வந்துடும். அது தப்பு. இது வந்து 3045 இதான் இருக்கிறதுலே சின்ன நம்பர். கிரேட்டஸ்ட் பார்த்தோம்னா 5430 இதுதான் கிரேட்டஸ்ட். ஓகே,
இப்போது நம்ம கொடுத்த சம்மை முடிச்சிட்டோம். இப்போது இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா கிரேட்டஸ்ட் அண்ட் ஸ்மாலஸ்ட் 4 டிஜிட் நம்பர்ஸ் யூஸிங் எனி 1 டிஜிட் ட்வைஸ். இங்கே 4 டிஜிட் ஆக்கணுமா, ஏதாவது ஒரு டிஜிட்டை வந்து ட்வைஸ் ஆக்கிக்கணுமா. இப்போ நமக்கு தெரியும் ஆல்ரெடி ஸ்மாலஸ்ட்னால் எப்போவுமே என்னவாக இருக்கணும், சின்ன நம்பர் தான் என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் வரணும். ஓகேவா? அப்போது நம்ம இந்த சின்ன நம்பரை மட்டும் என்ன பண்ணிப்போம், ட்வைஸ் பண்ணிப்போம். ட்வைஸ் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி எழுதினோம்னா இதான் ஸ்மாலஸ்ட்டு. இப்போ கிரேட்டஸ்ட் ஆக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், அப்படியே பெரிய நம்பரை ட்வைஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். பெரிய நம்பரை ட்வைஸ் பண்ணிக்கிட்டு எழுதணும்னா இதான் எனது கிரேட்டஸ்ட். ஓகே, இப்போ நம்ம இது எழுதுவோம். ஸ்மாலஸ்ட் எது, கிரேட்டஸ்ட் எது. இப்போ ஸ்மாலஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரே ஒரு நம்பரை மட்டும் என்ன பண்ணணும், நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கணுமா. இப்போது 5009, இதை விட சின்ன நம்பர் வந்து இதில் இருக்காது. கிரேட்டஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா 9950, இதான் எனது கிரேட்டஸ்ட். ஏன்னா இதில் ஒரே ஒரு நம்பர் வந்து ரெப்பிட்டேஷனாக வரணும். நம்ம இதில் இதை ரெப்பிட்டேஷன் பண்ணியிருக்கோம். இருக்கிறதுலே ஸ்மால் டிஜிட்டாக எடுத்து ரெப்பிட்டேஷன் பண்ணணுமா, அவ்வளோதான், சிம்பிள். இங்கே பாருங்கள், இப்போ 2 0 இருக்கா, இப்போ 2 0 நம்ம ரெப்பிட்டேஷன் பண்ண போகிறோம். இருக்கிறதுலே இப்போ 0னா ஃபர்ஸ்ட் எடுக்கக்கூடாது, அதை விட கொஞ்சம் பெரிய நம்பர் எடுத்துக்கணும். நம்ம 4 எடுத்துப்போம், 2 0 போடுவோம், 9. இதுதான் இருக்கிறதுலே ஸ்மாலஸ்ட்டு. கிரேட்டஸ்ட்டு பாருங்கள், இருக்கிறதுலே பெரிய நம்பர் எடுத்து 2 தடவை ரெப்பிட்டேஷன் போட்டுப்போம், அவ்வளோதான். ஓகேவா? அப்புறம் 9 சின்ன நம்பர்னால் 4 விட சின்ன நம்பர்னால் 0. இப்போ பாருங்கள், இப்போ இருக்கிறதுலே சின்ன நம்பர் 1 எடுத்து 2 தடவை ரெப்பிட்டேஷன் போட்டுக்கிட்டு 5 8 போட்டோம்னா இது என்னது, இதான் இருக்கிறதுலையே சின்ன நம்பர், ஸ்மாலஸ்ட்டு போட்டுப்போம். கிரேட்டஸ்ட் அப்படின்னா என்ன, இருக்கிறதுலே பெரிய டிஜிட்டாக எடுத்துக்கணும், 8 எடுத்து 2 தடவை ரெப்பிட்டேஷன் போடுங்க, 5 1. ஓகே, இதான் எனது ஸ்மாலஸ்ட், கிரேட்டஸ்ட்டு. இப்போது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து ட்ரிக்ஸு தான். ஓகேவா? இது வந்து ட்ரிக்ஸு. உங்களுக்கு மிஸ்ஸு வந்து எப்படி போட சொல்கிறாங்க, இந்த மாதிரி நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அப்புறம் ஃபைனலாக கண்டுபிடிக்க சொல்கிறாங்களா, இல்லைனா டேரெக்டாக இந்த மாதிரி கண்டுபிடிச்சி போட்டால் ஓகேன்னு சொல்கிறாங்களா, உங்கள் மிஸ்ஸை பொறுத்தது. உங்கள் மிஸ் என்ன சொல்கிறாங்களோ அது மாதிரி கேட்டு போட்டுக்கோங்க. ஒரு ரெஃபரன்ஸ்க்கு இதை பார்த்துக்கோங்க. நமக்கு தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட்டு தான் என்னுடைய ஸ்ட்ரென்த்து. ஓகேவா? என்னால் வீடியோஸ் கண்டினியூஸாக போட முடியுமான்னு தெரியல, பிகாஸ் நானுமே ஹையர் ஸ்டடீஸ் படிச்சுட்டு தான் இருக்கேன். கண்டினியூஸாக உங்களுக்கு வீடியோ போடுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது வேணும், நம்ம வர்ற வீடியோஸில் இன்னும் 7th 8th 9th 10th எல்லாமே அப்லோட் பண்ணுவோம். உங்கள் அண்ணனோ அக்காவோ படித்தாலுமே நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். ஓகே, டாடா பாய், அஸ்ஸலாமு அலைக்கும்.